Elements Senior Living நல்ல retired lifeக்கு first step. வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. Call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம்தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் 5 பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் 4 வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 நான் வேணா விசிறட்டுமா? என்ன இன்னைக்கு திடீர்னு சுஷ்ரூஷ? ஒன்றும் சும்மாதான். சீமாச்சு எங்கே போயிட்டான்? ஏண்டா சீமாச்சு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் அதே வேலை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் சாஞ்சிக்கோங்க. அண்ணா தேங்காயிலேருந்து நார் உரிச்சுட்டு இருந்தேண்ணா. வாடா இங்கே உன் முதுகு தோலை இருக்கிறீங்க வா. ஏன் அவன் என்ன பண்ண உங்களை இப்போ? ஏண்டா எனக்கு தெரியாமல் எத்தனை நாள் இந்த தகுடத்தை நடந்துட்டு இருக்கு? தகுடு தத்தம்மா அண்ணா நீங்கள் கால் நீட்டிங்க அண்ணா. நீ எழுந்துருமா நான் பார்த்துக்கிறேன். தகுடு தத்தம்மா அப்படின்னு என்னண்ணா? சொல்கிறேன்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி வேஷம் போடாத. வேஷம்மா? எனக்கு யாருன்னா வேஷம் கொடுக்க போகிறா? இந்த இவ மகாதேவனை பற்ற கிராதிக ஒத்தி இருக்காள நானாம்பா? எனக்கு சொல்லி தெரிய அவளை அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்கியா? கேமராவெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கியாமே? இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரோ வேண்டப்படாதவா உங்ககிட்ட இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லியிருக்கா. வேண்டப்பட்டவான்னு எங்களை தவிர இந்த அக்ரஹாரத்தில் வேற யார் இருக்கா உனக்கு? வாஸ்தவமான பேச்சு. நான் அடிக்கடி போகிறது இல்லைண்ணா அந்த கிராதிகாத்துக்கு. அம்பி அவாத்துல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
அவ்வளவுதான். பெரிய பிராகியம் மாதிரி இந்த விஷயத்தை போய் சொன்னியாக்கும். அம்பினதும் ஞாபகத்துக்கு வர்றது, நம்ம சுவாமிநாதன் பிள்ளை ஸ்ரீராமுக்கு வர வாரம் பிரம்மோபதேசம் பண்றா. மறக்காம போயிட்டு வந்துடணும். நீ வேணும்னா போயிட்டு வா, நான் வரல. நன்னா இருக்கு நீங்க பேசுறது. நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்கா, எப்படி போகாம இருக்கிறது? இதுக்கு தான் இந்த சுசுரூஷையா? அதுக்கு இல்லைன்னா யாருக்கா போறோமோ இல்லையோ அந்த குழந்தைக்காவது போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடணும். வாஸ்தவமான பேச்சு. குழந்தையாவன் தடிக்கடா மாதிரி வளர்ந்துருக்கான், அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டி கிடக்கு? இதுவும் வாஸ்தவமான பேச்சு. நீ சும்மா இரு, ஏதா குறுக்க பேசிட்டே இருக்காத. இதை பாருங்க, இந்த அக்ரகாரத்திலேயே நீங்க தான் பெரிய மனுஷர்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாம அவாத்து பூனலுக்கு போயிட்டு வர்றதுதான் மரியாதை, கௌரவம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? அனர்த்தம்னு அர்த்தம். இந்த பிரம்மோபதேசத்துல ஒரு விபரீதம் நடக்க போறதுன்னு அர்த்தம். இதுதான் சந்தானராமன் நடத்தி வைக்க போற கடைசி வைதிக காரியம்னு அர்த்தம். இந்த புல்லாண்டான் தியாகராஜன் மறுபடியும் தீச்சிட்டியை தூக்க வேண்டிய நேரம் நெருங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு அர்த்தங்களும் அனர்த்தங்களும் போருமா இல்லை இன்னும் வேணுமா? என் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவழைச்சிட்டோம். இப்ப வேதனைப்பட்ட என்ன பிரயோஜனம்? இந்த பார், நீ வருத்தப்பட்டாலும் சரி, ஓன்னு ஒப்பாரியா வச்சாலும் சரி, நான் இப்ப சொன்னது நடந்தே தீரும். இந்தாம்மா, இதை கொண்டு போய் பொட்டியில் வையே. டாக்டர் எங்கே உங்கள் கோட்டை காணோம்? டாக்டர்னா போகிற இடத்துக்கெல்லாம் கோட்டை மாட்டின்னு போகணுன்னு அர்த்தமா என்ன? இதை பாருங்க, நான் ட்ராமாவில் வேஷம் போடுற டாக்டர் இல்லை, ஒரிஜினல் டாக்டர், அதுவும் உங்கள் ஃபேமிலி டாக்டர். பார்த்து மொல்லமாக சாப்பிடுமா? என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை டாக்டர், நம்ம ஒன்றா கொஞ்சம் தனியாக போய் பேசுவோமா? ஏன் வை இந்த சினிமாவில் வருவேன் அந்த மாதிரி தனியாக அழைச்சிட்டு போய் முகத்தை சோகமாக வச்சுட்டு கண்ணாடியை கட்டிட்டு மனசை திடப்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர், பிரெயின் டியூமர் இப்படியெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த பாருங்க, எதை சொல்கிறதா இருந்தாலும் பேஷண்ட் முன்னாடி பேசணும், அதர்வைஸ் தே வில் பிகம் இம்பேஷண்ட். எனக்கு என்னவோ உள்ளூர பயமாக இருக்கு டாக்டர். இதை பாருங்க ஆண்டாள், ஆஸ் எ ஃபேமிலி டாக்டர் சொல்கிறேன், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. புள்ளியை பற்றின கவலை உங்கள் மனசு போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு, அதர்வைஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். முதல்ல எழுதியிருக்கிற மாத்திரை ப்ரெஷருக்கு, அடுத்தது வீக்னஸுக்கு. அப்போ ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கேட்குறத பார்த்தா கவலைப்படுற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க போல இருக்க. என்ன ஹைப்பர் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் என்ன, அதர்வைஸ் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டாக்டர், இவளுக்கு 1000 தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப என்கரேஜிங்காக தான் பேசுகிறீங்க. ஆமாம் சாமி, பேஷண்ட்டை எப்பவும் என்கரேஜ் பண்ணிட்டு தானே இருக்கணும். இப்போ என்கரேஜிங்காக பேசுகிற நானே திடீர்னு பொட்டுன்னு போனாலும் போயிடுவேன். இப்படி தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் ஜெகதீசன் திடீர்னு காலமாயிட்டார். என்னதான் டாக்டராக இருந்தாலும் மனுஷ உடம்பு தானே, யாருக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லவே முடியாது. சரோஜா, அவர் பிரீஃப் கேஸ் கொண்டு காரில் வச்சுட்டு வந்துருமா? எதுக்காக இப்போ வெர்டன் சீனிவாசன்? இதை பாருங்க, நான் சொன்னது ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் தான். உங்கள் பொண்ணுக்கு கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, அவங்க கவலைப்படாமல் இருக்கணும், அவ்வளவுதான். மிஸ்ஸஸ் ஆண்டாள், cheer up, everything will be all right. நாளைக்கு நான் மறுபடியும் செக்கப்புக்கு வரேன். ஆண்டா, நீ இப்படியே படுத்து கிடந்தேன்னா தேவையில்லாத எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு தான் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எழுந்துருமா. இப்போ நான் எந்திரிச்சு என்ன செய்ய போகிறேன்? எப்போ என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போக போகிறான்னு தெரிஞ்சு போச்சோ, இந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்குப்பா. எதுக்குமா நீ இப்படி எதையெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிற? எது நடக்க போகுதோ அதை தான் சொல்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணு நீரஜா வந்தப்போ நம்ம முரளி எப்படி மாறிட்டான் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு அந்த பொண்ணு கூட தானே பேச போயிட்டான். அடுத்தது பாருங்க, அந்த மகாதேவன் வருவாரு,
அன்னைக்கு நம்மளை உதாசீனப்படுத்தினவன் அடுத்த தடவை நம்மளை உதறி தள்ளிட்டு போயிடுவான். அவன் திடீர்னு சோழலிங்கபுரம் போகணும்னு சொல்றானே, அதுக்கு காரணம். அழாதேம்மா, ப்ளீஸ் அழாதேம்மா. இந்த ஷீட்டாட்டம் இருக்கோ நேக்கு பொழுது போறதே தெரியல. தாத்தா அதை எடுக்காத. வச்சுட்டேன். எடுத்து இங்க வை. உங்க அக்கவுண்ட்ஸ் எழுதுறதுக்கு டைனிங் டேபிள் தான் கிடைச்சதா? என்ன பண்ண சொல்ற? அந்த ரூம்ல உன் பொண்ணு அவ தாத்தாவும் இருக்கா. இன்னும் அப்பான்னு சொல்றதுக்கு மனசு வரலையா? அப்பா வாட்டம் நடந்துட்டு இருந்தாருன்னா வாயார. சரி, அக்கவுண்ட்ஸை பாருங்க. நீரஜா, மணி 11 ஆச்சு, சீக்கிரம் சாப்பிடுவாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தாவையும் கூட்டின்னு வா. ஒரு 10 நிமிஷம் இருமா, வரேன். துருக்க வா. இந்த ஆத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தாலும் வந்தது, தாத்தாவும் பேத்தியும் இன்டர்நெட்டே கதின்னு கிடக்கா. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு? உம்மரமா ஜரூரா வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கியாக்கும். அங்க சீட்டாட்டம் நடக்கிறது. இவா மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிலையும் இப்படி தான். எம்டி பிஸி அப்படின்னு வா. உள்ளே போய் பார்த்தா கம்ப்யூட்டரில் சீட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கோம். இந்த சீட்டாட்டத்துக்கு 35,000 ரூபா அழுதுருக்கேன். நீரஜா, யாருன்னு பாருமா. அதையாவது பண்ணுமா. என்னை பத்தி ஏதாவது கமெண்ட் அடிக்கலன்னா இவாளுக்கு பொழுதே போகாதே. அதுல மட்டும் 2 பேரும் ஒத்துமையா இருப்பா. எப்ப காலிங் பெல் அடிச்சாலும் நான் தான் கதவை திறக்கணும். தாத்தா, தாத்தா, பாட்டிகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதை இங்க கொண்டு வா. ஏன்பா இந்த லெட்டரை தாத்தா கிட்ட கொடுத்தாதான் என்னவா? சொன்னதே செய். அவன் பேருக்கு தானே வந்திருக்கு, அவன்கிட்டயே கொடு. நாங்க இது பாட்டிகிட்ட இருந்து வந்த லெட்டர். அப்புறம் இதெல்லாம் அங்க வெய்மா. எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோச்சுக்கிறேன்? எதுக்கு எடுத்தாலும் ஏன் சந்தேகம் கேட்டிருக்க. அன்புள்ள மகாதேவனுக்கு அநேக ஆசீர்வாதம். இப்பவும் உன்னுடைய கடிதம் கிடைத்தது. நீ, பார்வதி மற்றும் குழந்தை நீரஜா விரைவில் இங்கு வரப்போவதாக கடிதம் எழுதியிருந்தாய். மிக்க சந்தோஷம். உங்கள் அனைவரின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிற்க. இப்பொழுதெல்லாம் முன்னை போல் எழுந்து நடமாட முடிவதில்லை. நிற்க கூட முடியவில்லை. இந்த கடிதத்தை கூட மிகுந்த பிரயாசையுடன் சிரமப்பட்டு எழுதுகிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. எல்லோருக்கும் கடைசி ஆசை என்று ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். எனக்கு 2 கடைசி ஆசைகள் இருக்கின்றன. நான் கண் மூடுவதற்குள் நீரஜாவின் கல்யாணத்தை பார்த்துவிட வேண்டும். எனக்கு இருக்கும் ஒரே பேத்தி அவள்தானே. மற்றொன்று கைகூடும் என்று தோணவில்லை. இருந்தாலும் வெளிப்படுத்துகிறேன். என் ஆயுட்காலத்திற்குள் உன் அப்பாவின் தரிசனமும் கிடைக்க வேண்டும். அவர் இன்னும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில்தான் இருக்கிறார் என்று என் உள்மனம் சொல்கிறது. என்னால் மேற்கொண்டு எழுத முடியவில்லை. பார்வதி, நீரஜா 2 பேரையும் மிகவும் விசாரித்ததாக சொல்லவும். எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். விரைவில் உங்களை எதிர்பார்க்கிறேன். உன் அன்புள்ள அம்மா. பின் குறிப்பு: தீட்சிதரின் அட்டகாசம் தாங்கவில்லை. எப்பொழுது மண்டையை போடுவான்னு அக்ரஹாரத்தினர் காத்து கொண்டிருக்கிறார்கள். தீட்சிதரை பற்றி ஏதாவது எழுதலைன்னா அவளுக்கு தூக்கம் வராது. உங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அம்மாடி, அந்த கடுதாசி இப்படி கூட.
என்னாச்சு தாத்தா? ஒன்றும் இல்லைம்மா, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. திடகாத்திரமா இருந்தவ பலகீனமா திராணியே இல்லாத இருக்கா போல இருக்கு. கையெல்லாம் நடுங்கி இருக்கு. மகாதேவா, ஞானாம்பாளுக்காவது கடைசி ஆசைகள்னு 2 இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு வேண்டுகோள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிராமத்துக்கு போயிட்டா தேவலை. அவ இன்னும் சுமங்கலியா தான் இருக்கான்னு அவ தெரிஞ்சுக்கணும். அதை நானே நேரில் போய் அவளுக்கு தெரிவிக்கணும். மகாதேவா, உனக்கு என்ன பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவுக்காகவாது இந்த ஒரு உதவிய எனக்கு செஞ்சுடுறா. என்னப்பா நீங்க எதுக்காக இப்படி கெஞ்சின்னு இருக்கேன்? நீங்களும் எங்களோட கண்டிப்பா வரத்தான் போறேன், அம்மாவை பார்க்கத்தான் போறேன். இந்த ஒரு வார்த்தையே போருமா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. ஹெவார்ட் 5000 நிஜமான உணர்ச்சிகளை தவிர்க்கவே முடியாது. எஸ், என்ன வேணும்? யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாரு என்னங்கிறத நான் சொல்றேன். உன் பேரு விஜய். அமெரிக்கால இருந்து அயோக்கியத்தனம் பண்றதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்க. அதனால தான் நான் இங்க வர வேண்டியதாயிடுது. சரியா உட்காரு. பணத்தாசையும் பொன்னாசையும் மனுஷால மூர்கன் ஆக்கிடும். ஸ்னேகாவே குறியா இருக்கல்ல? தேவையில்லாம ஸ்னேகாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அதை தட்டி கேட்கத்தான் வந்திருக்க. பரவாயில்ல, உட்காரு. யார் நீ? அதுக்கு பதில் சொல்லாம என்னமோ சொல்லிட்டு இருக்க. யார் நீ? ஸ்னேகாவை மிரட்டுறது, துன்புறுத்துறது, இதெல்லாத்தையும் இந்த நிமிஷத்தோட நிறுத்திடு. ஸ்னேகாவை மிரட்டதுன்னு சொல்லிட்டு நீ என்ன மிரட்டுறியா? யார் நீ? இது மிரட்டல் இல்லை, வேண்டுகோள். என்ன மீறி நீ செயல்பட்டா அதோட விளைவுகள் விரும்பத்தகாததா இருக்கும். வேண்டுகோளுங்கிற பேர்ல எனக்கு வார்னிங்கா? என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவுட், கெட் அவுட். இது உன்னோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் இதுல ஸ்னேகாவோட பர்சனல் லைஃபும் அடங்கியிருக்கு. அதனால சோ வாட்? சரி, அப்படியே இருந்தாலும் எங்க 2 பேரோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நீ யாரு? பெருசா வக்காலத்து வாங்குறிய. ஸ்னேகாவுக்கு நீ என்ன மாமனா, மச்சானா, இல்ல புருஷனா? இந்த மாதிரிலாம் முறைச்சு பார்த்து நான் பயப்பட மாட்டேன். போயா. விஜய், என் பொறுமையை சோதிக்காத. நான் அப்புறம் என்னோட பவரை வெளிப்படுத்த வேண்டி வரும். கடவுளோட அவதாரம் பாரு, பவரை வெளிப்படுத்த வர. ஏய், போயா போயான்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நான் பேசிட்டு இருக்க. போடா. இதுக்கு
என் மேல இன்னொரு வார்த்தை பேசின அடிச்சு லாஸ்ட். சார் ப்ளீஸ் கையை எப்படி விட்டு போட எப்படி ப்ளீஸ் சரி பண்ணுங்க ப்ளீஸ் சார் சார் கையை சரி பண்ணுங்க ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் கை கொஞ்சம் சரி பண்ணுங்க சார் சார் ப்ளீஸ் சார். நான் நினைச்சா பார்வையாலேயே உன்னை எரிச்சுடலாம். ஆனா அதுக்கு இப்போ அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தேங்க்யூ சார். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரிஞ்சு போச்சு சார். நீங்க நினைச்சா என்ன ஆகும்னு புரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. விஜய், ஒரு முக்கியமான விஷயம். ஸ்னேகாவை இனிமே நீ தொந்தரவே பண்ண வேண்டாம். மாட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உனக்கும் ஸ்னேகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போறது. ஆச்சரியமா இருக்கா? இல்ல நம்பிக்கை வரலையா? ஆச்சரியம், நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்தே வருது. ஆனா எனக்கு கல்யாணமே ஆனாலும் பரவாயில்ல சார். இனிமே நான் ஸ்னேகாவோட வம்புக்கே போக மாட்டேன் சார். ஒரே ஒரு கேள்வி, இல்லை நீங்கள் எதுவும் செய்யலைன்னா கேட்குறேன். ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஸ்னேகாவோட குரு குமார். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. தீட்சிதர் சந்தானராமனை கண்டாலே காயறார். தன்னோட மதிப்பு குறைஞ்சிட்டு வருதுங்கிற ஆத்திரம். அதான் சந்தானராம மேல ஒரு சாத்திரம். மனசுக்குள்ளேயே கருவின் இருந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கல்யாண மண்டபத்துல வந்து எந்த ரகலையும் பண்ணிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. அப்படி அந்த மனுஷன் அங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணினார், நான் யாரு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவேன். நான் குமார மானசீகமா காதலிக்கிறேன், மனப்பூர்வமா காதலிக்கிறேன், மனசறிஞ்சு காதலிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன், மறைமுகமா காதலிக்கிறேன், முழுமையா காதலிக்கிறேன். யார் அந்த குமார்? அந்த ஆளு எதுக்கு ஒண்ணு? அது என்ன பேர் சொன்ன? சேரலிங்கபுரமா சோழலிங்கபுரமா? அங்க போக சொல்லணும். அப்படியே இருந்தாலும் அந்த குமார் சொல்றத நீ எதுக்கு கேட்கணும்? அந்த குமார் சாதாரண ஆள் இல்ல. அவர் ஏதாவது சொன்னா அவர் வார்த்தை என்னால மீற முடியல.